தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதம் 29 கடைசி வசனத்துல, சமாதானத்தோடு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு விசேஷமான இந்த நாளில் 13வது நாள் நாம் யோவான் 7வது அதிகாரம் முதல் 31 வசனத்தை வாசிப்போம். அதுல 2 காரியங்களை நாம் தியானிப்போம், நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். போதுமான ஞானமும் வெளிப்படுதலும் எங்களுக்கு கொடுத்து இந்த தியானம் இன்னும் பிரயோஜனமா இருக்க எங்களுக்கு என் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். யோவான் 7வது அதிகாரம் முதல் சில வசனங்கள்ல யோவான் சுவிசேஷகன் குடும்பத்துல அண்ணன் தம்பி கூட இருக்கிற அந்த சிப்லிங்ஸ் ரைவல்ரி, அந்த சகோதர ஒரு போட்டியை மிகவும் அழகாக மிகவும் தெளிவாக எழுதுகிறார். இயேசுவுக்கு தம்பிகள் இருந்தார்கள், மூத்த மகன் இல்லையா? தம்பிகள் ஜேம்ஸ், ஜோசப், ஜூடஸ், சைமன் அண்ட் தங்கச்சிகள் இருந்தார்கள். ஆனா பேரு நமக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நபர்கள் இந்த ஃபீஸ்ட் ஆஃப் த டேபர்னாக்கிள் வந்த நேரத்துல இவர்கள் இயேசு கிட்ட, நீங்க ஜாகோ கம்போங்கா இருக்காதீங்க, எருசலேமுக்கு போங்க. இந்த பெருநாள்ல திரளான மக்கள் இருப்பாங்க, உங்களுடைய சீஷர்கள் இருப்பாங்க. நீங்க செய்கின்ற அற்புதங்களை அங்க செய்தீங்கன்னா இன்னும் பலர் உங்களை விசுவாசிக்க முடியும், உன்னை பின்பற்ற முடியும் என்று கேலி பண்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னு தெரியல, ஆனா என்ன சொல்ற, நீங்க போங்க, எனக்கு நேரம் இல்லை, என்னுடைய நேரம் இல்லைன்ட்டு எல்லாரும் போன பிறகு இவர் ரகசியமாக போகிறார். 2 பேர் நம்ம பார்க்கணும். ஜேம்ஸ் என்பவன், யாக்கோபு என்பவன் இயேசு கிறிஸ்துவின் தம்பி. கேலி பண்ணவர்களை இவனும் ஒருத்தன். ஆனா இன்னும் கொஞ்ச நாளில் யாக்கோபின் புஸ்தகத்தை புதிய ஏற்பாட்டில் அவர் எழுதுவார். யாக்கோபு ஆதி திருச்சபையின் உள்ள தலைவர்களில் இவர் முக்கியமான ஒரு தலைவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார் அண்ணன். ஆனா சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். ஆதி திருச்சபையில பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். விருத்த சேதனம் யூதர்கள் செய்றாங்க. இப்ப அந்நியர்கள் கிறிஸ்தவர்களாக வரும் பொழுது இந்த விருத்த சேதனம் செய்ய வேண்டுமா? எல்லாரும் சொல்றாங்க, யூதர்கள் சொல்றாங்க, ஆமா செய்யணும்ன்றாங்க. ஆனா பெரிய ஒரு வாக்குவாதம். ஜேம்ஸ் எழுந்து சொல்கிறார், இல்லை, இது செய்ய தேவையில்லை. கிறிஸ்தவர்கள் ஆகிறவர்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய தேவையில்லை என்று மிகவும் தெளிவாக சொல்றாரு. அந்த நாட்கள்ல இந்த தீர்மானம் பெரிய ஒரு சமாதானம், பெரிய ஒரு விடுதலையை கொடுத்தது திருச்சபைக்கு. பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தன்னுடைய புஸ்தகத்தின் முகவரியில என்ன சொல்றான் தெரியுமா? ஜேம்ஸ் இயேசு கிறிஸ்துவின் வேலைக்காரன், ஊழியக்காரன், இயேசு கிறிஸ்துவின் அடிமை, டூலாஸ். ரொம்ப சீக்கிரமா சொல்லியிருக்கலாம் இயேசு கிறிஸ்துவின் தம்பி என்று சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் சொல்லல. தேவனுடைய வேலைக்காரனும் கிறிஸ்து இயேசுவின் ஊழியக்காரனுமாய் இருக்கும் யாக்கோபுன்னு தான் எழுதுறார். எந்த விதமான ஒரு நான் தம்பியா இருந்தனே அப்படின்ற அந்த ஒரு பக்குவத்தை, அந்த ஒரு அதிகாரத்தை அவன் எடுக்கல. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு தாழ்மையை காட்டுகிறதை பார்க்கிறோம். ஒரு நாள் கேலி பண்ணுகிறவன் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே யார்? அண்ணனா? அண்ணனை விட உயர்ந்தவர் என்று அறிந்து உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற அருமையான ஒரு மாற்றம். கேலி பண்ணினவர் என்னுடைய இரட்சகர். நான் கேலி பண்ணினேனே, அவர் அண்ணன் கேலி பண்ணினேன், ஆனா அண்ணனை விட என்னுடைய மீட்பர். மிகவும் அருமையான ஒரு காரியம். சில வேளைகள்ல நம்ம இன்னொருத்தன் யார் தெரியுமா? யூதா. அவன் பேரு யூதாஸ். அவன் தன்னுடைய புஸ்தகத்தை எழுதிருக்கான். அந்த புஸ்தகம் எழுதும் பொழுது யூதாஸ் நேரில் ஜூட் அப்படின்னு பேர் எழுதுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழு பேரை கூட சொல்லல, ஏன்னா யூதாசன் சொல்ற வேற என்னென்னமோ அர்த்தம் வந்துரும். அதுல கூட இயேசு கிறிஸ்துவின்
ஊழியக்காரன், இயேசு கிறிஸ்துவின் அடிமை என்று சொல்லுகிறானே ஒழிய இயேசு கிறிஸ்துவின் தம்பின்னு சொல்லல. தேவஜனமே, யாக்கோபும் இந்த யூதாவும் இயேசு கிறிஸ்துவின் தம்பிகள் என்று சொல்லுகிறதுல எந்த குறையும் இருந்திருக்காது. ஆனாலும் இவர்களுடைய உண்மையான உணர்வு இயேசு கிறிஸ்து அண்ணன் என்ற பக்குவத்தை நான் எடுக்க முடியாது. அதுக்கு நாங்கள் தகுதி அல்ல. எங்கள் இயேசு கிறிஸ்து அண்ணன், எஸ், அவர் இன்னும் மேலானவர். யாரு? இரட்சகர், என்னுடைய மீட்பர். பிரைஸ் காட். இந்த உலகத்துல சில நேரத்தை பேசுற நேரத்துல அவரை சின்ன ஒரு சம்பாஷணை வரும் பொழுது, இவரை எனக்கு தெரியும், அவரை எனக்கு தெரியும், அவரை நான் பார்த்துட்டு வந்தேன், நேற்று தான் இவரோடு கூட பேசினேன், போன் இவர் செய்தார் அப்படின்ட்டு நேம் டிராப்பிங் செய்கின்ற இந்த நாட்கள்ல இது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறை. இருந்தும் காட்ட மாட்டேன், எதிர்பார்க்க மாட்டேன் என்ற ஒரு தாழ்மையா இருக்கும் பொழுது தேவஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக விசித்திரமான முறையில உயர்த்துகிறவர். அவருடைய வழியில, தேவனுடைய வழியில உன்னை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உயர்த்துகிறார். அடுத்து இன்னொரு காரியம், இந்த பாகத்துல இன்னொரு காரியம் என்ன? கர்த்தருடைய நேரம், கர்த்தருடைய காலம். இயேசு கிறிஸ்து அடிக்கடி இது என்னுடைய நேரம் இல்லை, அவருடைய நேரம் வராதபடி இருந்ததுனா அப்படின்ற ஒரு காரியம் நிச்சயமா ரொம்ப தெளிவாக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தையும் பிதாவினுடைய நேரம் காலங்களை அறிந்து அவருடைய வாழ்க்கையை நடத்தினார். இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இருந்த ஆழமான ஒரு உறவை இது வெளிப்படுத்துகிறது. இது சீஷர்களுக்கு, இன்றைக்கு இருக்கும் சீஷர்களுக்கும் சரி, ஒரு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பாடம். காத்திருப்பது கடினமான ஒரு காரியம். ஏன்னா இன்றைய சமுதாயம், என்ற சமுதாயம் சடீர் என்று இன்ஸ்டன்ட் அதுன்னு இப்பொழுதே சீக்கிரமாக வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு சமுதாயத்துல காத்திருப்பது ஒரு கடினமான ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பக்குவம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை முழுமையாய் அறிகிறவர்களாய் வருகின்றோம். சோ நம்முடைய ஜெபத்துல காத்திருக்கும் பக்குவத்தை நாம் கற்றுக்கொள்வோம். அதே நேரத்துல விண்ணப்ப ஜெபங்கள் செய்வோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம், நம்முடைய மக்களுக்காக நாம் பரிந்து பேசுகிற காரியம், நம்முடைய தேவைகளை சொல்லுவோம். ஆனா எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட கர்த்தருக்கு செய்யும் பொழுது காத்திருக்கும் பக்குவத்தை மறக்காதபடி நம்முடைய ஜெப வாழ்க்கை இன்னுமாக பலப்படுத்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என் ஆண்டவராகிய கர்த்தாவே, எங்களுடைய குடும்பத்துல நீர் கொடுத்த அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, பெற்றோர், அந்த அருமையான உறவை நாங்கள் அசிங்கப்படுத்தாதபடி, அதை முக்கியத்தை அறிந்து ஒருவரை இன்னுமாக தாங்கவும் நேசிக்கவும் கிருபை தாரும். தாழ்மையை எங்களுக்கு கற்றுத்தாங்க. அதே நேரத்துல எங்களுடைய ஜெப வாழ்க்கையில இயேசுவுக்கு காத்திருக்கிறோம் என்ற அந்த நிதானம், அந்த ஒரு பொறுமை, அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தை ஜெப வாழ்க்கையில எங்களுக்கு கற்றுத்தார். விண்ணப்பங்கள் செய்கிறது, தேவைகளை பற்றி ஆண்டவர்கிட்ட பேசுகிறது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது. இதெல்லாம் இருக்கும் பொழுது கூட காத்திருக்கிறவர்களாய், நாங்கள் காத்திருக்கும் மக்கள், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை அறியும் வரை கர்த்தருக்கு காத்திருப்போம் என்ற ஒரு வாழ்க்கை முறை, ஒரு ஜெப முறை எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென்.